ஆகஸ்ட் 15 அன்று பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் அரவிந்தர். ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். ஆனால் இதே நாளில் பிறந்த ஒரு மனிதர் இந்தியாவின் சுதந்திர கனவுக்காக தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியையே அர்ப்பணித்திருந்தார். அவர்தான் ஸ்ரீ அரவிந்தர். 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொல்கத்தாவில் பிறந்தார் அரவிந்தர். சிறுவயதிலேயே கல்விக்காக இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டார். மேற்கத்திய கல்வியை பெற்றாலும் அவரது மனதில் இந்தியா மீதான பற்று நாளுக்கு நாள் அதிகரித்தது. இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு பரோடாவில் பணியாற்றினார். அதன் பின்னர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அந்த காலகட்டத்தில் இந்தியா வெறும் சீர்திருத்தங்களை மட்டும் பெறக்கூடாது, முழுமையான சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களிடம் வலியுறுத்தியவர்களில் அரவிந்தரும் ஒருவர். அவரது எழுத்துக்கள் இளைஞர்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தின. பின்னர் அவர் மீது பிரிட்டிஷ் அரசு வழக்கு தொடர்ந்தது. அலிபூர் குண்டுவெடிப்பு வழக்கு அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. சிறையில் இருந்த காலம் அவரது அரசியல் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவரது ஆன்மீக சிந்தனையையும் மாற்றியது. விடுதலையான பிறகு அரசியலில் இருந்து படிப்படியாக விலகி புதுச்சேரிக்கு வந்தார். அங்கே அவர் தனது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தொடங்கினார். சுதந்திர போராட்ட வீரராக இருந்த அரவிந்தர் பின்னர் ஒரு தத்துவ ஞானியாகவும் ஆன்மீக சிந்தனையாளராகவும் உருவெடுத்தார். அவரது சிந்தனைகள் இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் கவனம் பெற்றன. ஆனால் அரவிந்தரின் வாழ்க்கையில் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம், அவர் பிறந்த தேதியும் இந்தியா சுதந்திரம் பெற்ற தேதியும் ஒன்றுதான். 1872 ஆகஸ்ட் 15 அரவிந்தர் பிறந்தார். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. தனது 75வது பிறந்த நாளில் இந்தியா சுதந்திரம் பெற்றதை பார்த்த அரவிந்தர் அந்த நாளை வெறும் தனது பிறந்த நாளாக மட்டும் பார்க்கவில்லை, அது இந்தியாவின் புதிய பிறப்பாகவும் இருந்தது. அதனால்தான் ஆகஸ்ட் 15 என்பது இந்தியாவின் சுதந்திர நாள் மட்டுமல்ல, இந்தியாவின் சுதந்திர கனவுக்காக போராடிய அரவிந்தரை நினைவுகூரும் நாளும் கூட. ஒரு மனிதனின் பிறந்த நாள் ஒரு நாட்டின் சுதந்திர நாளுடன் இணைந்தால் அது வெறும் தற்செயல் அல்ல, வரலாறு விட்டுச் சென்ற ஒரு மறக்க முடியாத நினைவு. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.